பட்டுக்கா தூரம் தூரம் வேலை அதிகமா இருந்துச்சு. வேலை அதிகம். ஆமா. அரண்மனை வேலை. ஆமாங்க. இருந்தாலும் இருக்கட்டும். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? இந்நாள் பொன்னாள். இன்னைக்கு என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை தானா? அதானா? எனக்கும் நீண்ட நாட்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல். ஐயோ குழந்தை இல்லையா? சொல்லிருந்தா நான் குத்துருவேன். குழந்தையா குழந்தை இல்லையா? பொம்பளை எனக்கு அப்படி இல்லைங்க. அந்த ஆண்டவ கடா சூத்துல வணங்கி கிருப கடாச்சத்தை வணங்கி உங்களுக்கு ஒரு ஆண்மகளோ பெண் மகளோ பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கணும். எனக்கு என் மனைவிக்கு திருமணமாகி நீண்ட நாட்காக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்தோம். சிவனை வேண்டி கடமையாக தவம் செய்தோம். அந்த சிவனரால் 2 செல்வங்கள் பிறந்தன. முதல் பிறந்த குழந்தைக்கு சிவனானவல்லி என்ற பெயர் சுட்டினேன். இரண்டாவது பிறந்த குழந்தைக்கு சிவகாமி என்று பெயர் வைத்தேன். 2 செல்வங்களும் நாளொரு வேண்டி பொழுதுமாக வளர்த்தவர்கள். அப்படி இருந்தாலும் அயல்நாடு சென்று பட்டப்படிப்படுத்தி தாயகம் வருவதாக செய்து கொண்டிருக்கிறது. செல்வங்களை பார்க்க வேண்டும். வரவேற்பு பாயா இடத்துல தர ஒரு இடத்துல கூட நீர் ஓட்டம் கிடையாதுப்பா. நீர் ஓட்டம் முன்னாடி அம்மா அம்மா நீர் தண்ணி அம்மா என்னத்துக்கு அடி வரா? நான் நீர் ஓட்டம் பாக்குறேன். எங்க நீர் ஓட்டம் பாக்குறேன். போய் சொன்னா கூட பாரு 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 இங்க இருக்குதா நீர் ஓட்டம்? கிடையாது. இங்க பாரு இங்க நீர் ஓட்டங்க அங்கே இல்லையா? அங்கேயும் கிடையாது. சரி நான் போய் சொல்ல மாட்டேன். இங்க இருக்குதா? அங்க இல்ல. இங்க இருக்குதா? இங்க இல்ல. இங்க இல்ல. இப்ப பாரு இங்க தானா நீர் ஓட்டம் போர் போடலான்னு நானு. போடாது ஒரு 60 கஜம் போடலான்னு இங்கதான் போர் போடுறேன். அப்பா உன்னுடைய ஆசை மகள் அன்பு மகள் இருவரையும் எங்களை மனதார வாழ்த்துங்கள். நீடோடி காலம் பல்லாண்டு வாழ வேண்டும். சிறப்போட வாழ வேண்டும். மகளை சிவனாரவல்லி. அப்பா என்றும் இல்லாம எங்க இருவரையும் அவசரமா எடுத்து காரணம் நீங்க தந்தையே 2 பேரும் டூர் போய் வரணும். ஊட்டி கொடைக்கானல் சீனா போய் வரணும். கோயம்புத்தூர் போனோம். என் நாடு ரொம்ப பெருசு. என் நாட்டையே சுற்றி பார்க்க முடியாது. நாங்க எதுக்கிட்ட வெளிநாடு போனோம்? இதெல்லாம் பார்த்து போர் அடிச்சு போடும். அதனால ஏற்கனவே இங்க வந்து வேக்காடா இருக்குது. அங்க போய் குளிர்ல ஜாலியா இருங்க. அதெல்லாம் என்ன? என்னுடைய நாடே சிறப்பு. என்னுடைய நாடே சேமியான உள்ள சேமியான கேத்தூர் தானே. என்னடா இது? அமர்புரி. அமர்புரியா? மகளை சிவனாரவல்லி இதனால் சகலமாக தெரிவிப்பது என்னவென்றால் அமராபுரி நாட்டு இளவரசி சிவனாரவல்லிக்கு திருமணம் செய்ய இருப்பதால் ஆங்காங்க இருக்கும் அனைத்து நாட்டு இளவரசரும் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா சமபந்தி போஜனம் நட இருப்பதால் அனைவரும் அன்னதானம் நட இருப்பதால் அனைத்து நாட்டு இளவரசரும் மறுபடி கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா அங்க இருக்க ஐயப்ப பத்திரக்கு அரிசி போட வரோம். அது இல்லைண்ணா யாரோ சகலங்கிறான்னு சொல்றாங்க. யாரா சகலங்கிறாங்களா? ஐயா ஐயா என்னத்துக்கு இப்படி உக்காந்து நடப்பீங்கன்னு தெரியல. என்னடா ஊருக்கு ஒரு விருந்தாளி வந்துக்கிறாரு. மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 2 கிலோ ஆட்டுக்கறி எத்தாந்து குழம்பு வச்சு தலைவாயெல்லாம் எத்தாந்து சாப்பாடு போடுவேன்னு இல்லாத உக்காந்து வேடிக்கை பார்த்து என் காலத்தி மக்களா ஐயோ ஐயோ சூடு ஆட்டுக்கறி எத்தாந்து போடுவோம். பிச்சைக்கார பையன் கோய்கறி சூடு ஆயிடுமா? என்ன தூண்டுற வயிற்றுக்கு ஒரே நாத்து அடிக்குதா? பீ தூண்டுறான். பிரியாணி சாப்பிட்றேன்டா. குளிக்கிறது கிடையாடா? ஐயோ வாரி மோதுறா பாய்ங்க பூர்ணம் மோத்த நாத்து அடிக்கிறா. ஐயா மேல சென்ட் வாசனை வருதாம அப்படியே அடிப்புடு போயிச்சு கோழி மூஞ்சில சீவம் ஒய்ங்க அடுக்குது வந்து சென்ட்டு வாசனை இது வருதான். யாருங்க? ஐயோ ஏய் என்ன ஐயா யாரு என்ன தெரியாத பேசிக்கிறான் ராஜா. ஐயா யார் தெரியுமா? பெரியாளா? ஐயா பிச்சைக்கார சங்க கூட்ட தலைவர்ரா ஐயா. நீ? ஆமா. ஐயோ ஐயோ 3000 ரூபாய் கட்டினாதான் எங்க சங்கத்துல உறுப்பினர் கார்டு வாங்க முடியும். நீ நானு? ஆமா. நான் ஏன் வந்து உன் சங்கத்துல சேர போறேன்? சேர்ந்து பாடுறா. அவசியம் கிடையாது. எவ்வளவு சம்பளம் வாங்குற? என்ன வேலை செய்யற? நானா? நான் கூத்துதான் அடிக்கிறேன். நீ என்ன வேலை செஞ்சீங்கப்பா? யாரா நீ? ஐயா பெரிய ஆள்ரா. எல்லா பேங்க்லயும் ஐயாவுக்கு அக்கௌண்ட் இருக்குது. என்ன சொல்றா?
6 ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறா பாத்துக்கோ. 6 ஏடிஎம் கார்டு வச்சு நீ என்னது கூத்தாட வர நீ? யார் கூத்தாட வச்ச? கூத்தாடுத்து நீங்கடா. இப்ப நீ தலையாய் தாயினா ஐயா ராஜா விட்டு கண்ணு குட்டிட்டு ராஜா விட்டு கண்ணு குட்டி எந்த கையில நம்பர் போடுவா? எந்த கையில நம்பர் போடுவா? சீக்கிரட் நம்பர் போட முடியாதனால 6 ஏடிஎம் கார்டு அப்படியே வச்சுக்கிறேன். இல்லன்னா நான் ஏன்டா பிச்சை எடுக்கிற தலையாய் தாயினுக்கு? செத்தாண்டாப்பா. ஐயா மரியாதை தெரியாத பேசிக்கிறா நீ. என்ன மரியாதைப்பா? நீலாம் ஹோட்டல் கடைக்கு போனா 4 இட்லி ஒரு வடை சொல்லிட்டு 1 மணி நேரம் உக்காந்து கிடப்பேன். ஆமா கூட்டம் என்ன பண்றது? தரமாட்டாங்க சீக்கிரமா. ஐயாவுக்கு அந்த தலையெழுத்தே கிடையாது. நேரா ஹோட்டல் வாசல்ல போய் காலி எடுத்து வச்சிடும் இல்லையோ, சர்வர் இல்ல, ஹோட்டல் முதலாளியே எழுந்து ஓடி வர்றாரு. அவ்வளவு பெரிய ஆளு. ஐயா விட்டாரா, ஐயாவுக்கு 4 இட்லி கட்டி சட்டி வச்சு கட்டி கொடுறான். அப்படி கேரி பேக்ல எடுத்தாந்து வாட்சிப்புள்ள கொடுப்பாங்கடா. ஐயோ இவரு அழிவு முன்ன ஒரு ஹோட்டல கல்ல உட்கார வச்சு உன் பக்கத்துல எவன்டா அவங்க துண்ணுவான்? ஐயா ஆர்டர் பண்ணி உடனே கொடுக்கலனா நேரா உள்ள போய் சாம்பார் பக்கெட்ல கை விட்டு தொயிடுவேன். ஐயா ஐயா ஒருத்தர் கூட சாப்பிட வர மாட்டாங்க. அந்த அதுக்குதான் பயந்துன்னு வரானுங்கெல்லாம். என்ன பண்றது? நடக்க முடியாத முட்டி சேர்த்த பையன் நீ பேசிக்கிற. ஏன்டாப்பா நீலாம் நிக்கிற பஸ்ல ஏற வேண்டாம். ஐயா நிக்கிற பஸ்ல என்னைக்குமே ஏற மாட்டார். ஏன் நிக்கிற பஸ்ல ஏற மாட்டியா? ஓடுற பஸ்ல தாண்டா ஏறுவேன். எப்படி ஏறுவேன்? ரன்னிங்லயே தான் ஏறுவேன். எப்படி ரன்னிங்ல? பஸ் வேகமா போயிட்டே இருக்கும். ஐயா அப்படியே குட்டு 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 ஓடுவேன். ஓடி போய் ஃபுட்பால்ல கம்பிக்குது பாரு, அதுல இப்படி கையை மாட்டி மத்த ஒரு காலி எடுத்து ஃபுட்பால்ல வச்சுட்டே வச்சுக்கோ, 3 பேர் சீட்டு காலி ஓட்டி விட்டுருவாங்க. உன் பக்கத்துல எவன்டாப்பா வாசினா உட்காருவான்? ஒவ்வொரு நேரத்துல டிரைவர் சீட்டே காலி பண்ணிடுறாரு. ஐயோ ஐயோ ஐயா உட்காந்து அப்படியே இப்படி ஒரு முறுக்கு இப்படி ஒரு முறுக்கு மத்த 3வது முறுக்கு புளியா மரத்துல போய் நிக்கும். சூப்பரா பாய், இப்படிதான் இருக்கணும். நல்லா டேய் உட்காந்து சாமர்த்தியமா பேசுறா. என்னப்பா ராஜா ராஜா ஒரே பச்சிக்குதுரா பச்சிக்குதுரா சாப்பாடு போடுற ராஜா. புள்ள குட்டிலாம் நல்லா இருக்குடாப்பா. நேரம் ஓவரா பேசுனியே, இப்ப பேச தெரியாத பேசிட்டா சாவி. ஒரு சோத்துக்கு வழி கிடையாது. உன் போய் பூனை போடுங்க ஒரு என்ன பேசுங்கிறாரு. 6 ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறாரா? ஆமாம்பா, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு தானே உட்காந்துக்கிறேன். கம்யூனிட்டி நம்ம சங்கத்துல சேர்ந்துறியா? நான் ஏன்டா உன் சங்கத்துல சேரணும்? ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பளம் தரம்பா. அப்படி அவசியம் கிடையாது. ஒன்னும் உடம்பு கஷ்டம் கிடையாது. இது எடுத்துக்கிட்டு பின்னாலேயே வந்தனா நான் அம்மான்னு சொன்னா போதும், நீ தாயேன்னு சொல்லு. 2000 ரூபாய் தர ஒரு நாளைக்கு. நீ அம்மான்னு சொல்ல, நான் தாயே சொல்ல. ஆமா சொன்னா 2000 ரூபாய் 2000 ரூபாய் தரேன். ஐயா பூ ஓடி விடு. என்னடா என்ன போய் பிச்சைக்கார பையன் சொல்றாரு, கொஞ்சம் பிச்சுக்கிட்டு சொல்றாரு. இன்னும் 2 நாள்ல எனக்கு வந்து நோய் இவனுக்கு வராதா? என் சங்கத்துல வந்து உறுப்பினரா சேர மாட்டியாடா ராஜா? நீ கனவுல கூட நினைக்காத, அந்த மாதிரி ஆக மாட்டேன். காலைல பில்ல பில்லியா பொங்குதாடா. சைலன்ஸ்ல சூடு வச்சுக்கண்டா. ஆமாடா, ஆரம்பத்துல அப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். வாத்தா சொரி சொரி நம்மள மாதிரி பர்சனாலிட்டி ஆயிடுவேன். ஆயில்மெண்ட் வச்சுன்னு கம்யூனிட்டி ஆயில்மெண்ட் வச்சுக்கிறியா? எனக்கு அவசியம் கிடையாது. ராஜா சாப்பாடு இருந்தா போடுறப்பா. சோறு வேணுமா? என் பின்னாலே வரியா? என்னத்துக்கு சாப்பாடு போடுற ஒரு ரத்த கூட்டு மாறா கசிமால அத்தியாவன் தோன்றவன். அது இல்லடா, நான் முன்ன போறேன், என் பின்னால வந்தனா உனக்கு சாப்பாடு போற இடத்துல நான் காமிக்கிறேன். சாப்பாடு போடுறாங்களா? எங்கடா எப்பா? என் பின்னால வா. என் பின்னால வா. பின்னாலே வா. என் பின்னாலே வரணும். எங்க சாப்பாடு? முன்ன போறேன், நீ பின்னாலே வா. அப்படியா? சாப்பாடு போடுறியா? நல்லா இருப்படா எப்பா. உன் புள்ள குட்டிலாம் மாத்த அவருடா கம்முனி பார்த்து கிடக்குறான்டா. பிச்சை எடுத்தாராம் பெருமாளே, அதை புடங்கனாராம் அனுமானு. கம்மனாட்டு ஐயோ வா ராஜா, இங்க வா ராஜா. இது அப்படியே கையில பிடிமா. என் ராஜா என் குலதெய்வம் மாரியா இருக்கிற, நான் சொல்ற மாதிரியா சொல்றியா? அம்மா அம்மா தாயே தாயே, 2 கண்ணு தெரியாதவன் தாயே. 2 கண்ணு தெரியாதவன் அம்மா. தர்மம் அண்ணா தர்மம் அம்மா. தர்மம் அண்ணா தர்மம் அண்ணா. அரியேதான் புடிச்சிடுறாரு. சாப்பாடு போடுறியா? போடுறவா. பிரியாணி தானே? என் பின்னாலே வா. பின்னாலே வா. ஏற்பாடு செய்யப்பட்டால் அனைத்து நாட்டு மன்னர்கள் வந்து விட்டார்கள். சமபந்து போது நடந்து கொண்டே இருக்கிறது. அறிவியல் தான் சென்றார். பாயாசம் தாளிச்சுங்க. சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ உட்கார். கையால எல்லாம் எட்டாத ஈருக்கு வாயில பூத்துக்கோ. சரி சரி, நீ உட்கார். எல்லாம் ஏற்றிட்டு அம்மா மட்டும்தான். நீ உரைத்த பிரகாரம் அனைத்து நாட்டு மன்னர்களுக்கு ஈதல் பெற்றோம்.
அனைவரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்படிதானே? இந்த சிவமாலையை சுழற்றி வீசியிருந்தால் யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே உடைய கணவன். ஆமாப்பா. அறிவே ஐயா சுயவரத்திலே மாலை வீசியிருந்தால் அந்த மாலை யார் கருத்து இருக்கிற சுற்றிப்பார். இத பாக்குறேன் ஏண்டா ஏண்டா நான் இருமா நீ நான் பாத்துறேன் நீ பார்த்துட்டு வரியா? உண்மையில நிச்ச மாலா யாரு மேல நான் உண்மையில நிச்சா நான் யாரு மேல நிச்ச மாலா ஆப்ரேட் போட்டு பண்ணி கூட ஏய் ஆபரேட்டரா ஐயா ஓட்ட செஞ்சு நான் இவ்வளவு நேரம் தேடுறேன் அது பண்ணி தரவாடா மாலை சூட்டி இருந்தது யாரு என்னுடைய மகள் சிவனாரவல்லி. அம்மாவை கூப்பிடுங்க பாக்கட்டும் சிவனாரவல்லி அம்மா மாப்பிள்ளை எப்படி பேசுறாரு? சுயம்பரத்திலே மாலை வீசியிருந்தால் அது எந்த திசையை நோக்கி இருந்தா என்று ஒன்றுமே புரியவில்லை. புரியவில்லையா? மாலை யார் கேட்டு தெரியவில்லை. நீ வீசிய திசையை நோக்கி மாலை கண்டுபிடித்து வா. டேய் அன்பு, மாலை எந்த பக்கம் விழுந்தது? பாக்கலாம் அந்த பக்கம் யாரு யாருங்க? இவரா? தெரியல இவரா? தெரியல அவரு மேல இல்லையா அவரா? ஒரு ஆபரேட்டரா அவர் கழுத்தில் இல்லையாடா? அதோ பாரு அந்த சோழ நட்டராஜா. அவரு மேல இல்லையம்மா முல்லை நாடு இல்லையம்மா அவர் எந்த நாடுறா? இது பரோட்டா நாடு இது சால்னா நாடு இது ஆப்பாயில் நாடு இது இடுப்பா இது ஆபாயில் ஏண்டா என் மாலை ஐயோ